தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். இஸ்ரேலின் தலைவர்களையும் மேய்ப்பர்களையும் இறைவன் கடுமையாக கண்டிக்கிறார். அவர்கள் மக்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு பதிலாக தங்களுடைய நலனை மட்டுமே பார்த்து கொண்டார்கள். பலவீனமானவர்களை வலுப்படுத்தவில்லை, நோயுற்றவர்களை கவனிக்கவில்லை, காயமுற்றவர்களுக்கு உதவவில்லை, வழி தவறியவர்களை தேடவில்லை. அதனால் மக்கள் சிதறிப்போனார்கள். ஆனால் இறைவன் தாமே தம் மக்களை தேடி அவர்களை பராமரிப்பேன் என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 1 முதல் 16 முடிய. நற்செய்தியின் சுருக்கம். ஒரு நிலக்கிழார் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்களை அழைக்கிறார். சிலரை அதிகாலையிலும், சிலரை பின்னரும், சிலரை மாலை நேரத்திலும் வேலைக்கு அழைக்கிறார். நாள் முடிந்தபோது எல்லோருக்கும் ஒரே கூலியை வழங்குகிறார். முதலில் வேலைக்கு வந்தவர்கள் அதை பார்த்து முணுமுணுக்கிறார்கள். ஆனால் நிலக்கிழார் தான் வாக்களித்த கூலியை அவர்களுக்கு வழங்கியிருப்பதாக கூறுகிறார். மேலும் தன்னுடையதை தன் விருப்பப்படி கொடுக்க தனக்கு உரிமை உண்டு என்கிறார். இறுதியில் இயேசு இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று கூறுகிறார். வாசகங்களின் மையச் செய்தி. முதல் வாசகம் நம்மை மற்றவர்களை அன்புடன் கவனிக்க அழைக்கிறது. நற்செய்தி இறைவனின் அன்பும் இரக்கமும் அனைவருக்கும் கிடைக்கிறது என்பதை கற்றுத்தருகிறது. ஆகவே மற்றவர்களை அன்புடன் கவனிப்போம், இறைவனை முழுமையாக நம்புவோம், மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடாது இருப்போம், இறைவன் அளிக்கும் அருளுக்காக நன்றியுடன் இருப்போம். சிந்தனை துளிகள். நான் மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவுகிறேனா? பலவீனமானவர்களை நான் எவ்வாறு நடத்துகிறேன்? இறைவன் என் ஆயர் என்பதை முழுமையாக நம்புகிறேனா? மற்றவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பார்த்து பொறாமைப்படுகிறேனா? இறைவன் அனைவரிடமும் காட்டும் இரக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? மற்றவர்களுடன் என்னை ஒப்பிடாமல் இருக்கிறேனா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பான ஆண்டவரே, நீரே எங்கள் நல்ல ஆயர். எங்களை வழிநடத்தி பாதுகாத்து எப்போதும் எங்களுடன் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. துன்பப்படுபவர்களை பார்க்கும் கண்களையும் அவர்களுக்கு உதவும் இதயத்தையும் எங்களுக்கு தாரும். மற்றவர்களுடன் எங்களை ஒப்பிடாமல் பொறாமையையும் குறை கூறுதலையும் விட்டுவிட உதவும். மற்றவர்களுக்கு நீர் அளிக்கும் ஆசீர்வாதங்களை கண்டு மகிழும் மனதை தாரும். உமது அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ எங்களுக்கு உதவும். இதை எங்கள் அன்பான இயேசுவின் திருநாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.